நல்லவர்கள் கையில இன்னைக்கு தமிழ்நாடை ஒப்படைக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இன்னைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு சான்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக டிவியில பல விமர்சனங்கள் என்னை பற்றியும் கட்சியை பற்றியும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதற்கான விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்து சென்ற சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர வரைக்கும் தான் அதற்கு நாம் எஜமான். அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வந்துட்டா அந்த வார்த்தை நமக்கு எஜமான் என்பதை மறந்து இன்னைக்கு தங்கள் கற்பனை சக்திக்கு அப்பாற்பட்டு தங்கள் மனசுல தோன்றதையெல்லாம் பேசும் ஒரு முட்டாள்களாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாங்க? கேப்டனும் நானும் பல ஆயிரம் கோடி இன்றைக்கு ஆளும் ஜெயலலிதா கிட்ட இருந்து வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணியிலே இணைந்து விட்டோம் என்று வாய் கூசாமல் போய் சொல்றாங்க. உறுதியாக சொல்கிறேன் மக்களே, கேப்டனோ நானோ எங்கள் கழகத்தினரோ கோடிகளுக்கு என்றைக்கும் அடிபணிய மாட்டோம். கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில தான் நாங்கள் இடம் பிடிப்போம். ஏன் கேப்டனும் சரி, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களோ இல்ல மற்ற தலைவர்களோ கொஞ்சம் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வாங்கி இருக்கலாம், பல சீட்டை வாங்கி இருக்கலாம். ஆனா யாருடைய எண்ணத்திலும் காசோ பணமோ சீட்டோ பதவியோ இல்லையே, தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரே உறுதிதான் தெரிந்ததே ஒழிய இங்கு காசு பணம் எங்கு வந்தது? அதே போல சொல்றாங்க, இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் கட்டுப்பாட்டில் இல்லை, எங்கள் அண்ணி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்ன அவருக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த நிமிஷம் வரை என் அன்பு கணவர் கேப்டன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். நானே கேப்டன் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டிற்கு வரும் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை உங்க முன்னாடி வைக்கிறேன். கடைசி நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் கட்சிக்காக, கேப்டனுக்காக, எங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக தான் இந்த அண்ணி வாழ்வாள் என்பதை தவிர இவர்கள் சொல்லுவது போல காசுக்கோ பதவிக்கோ எந்த விதமான அடிப்படை தன்மை இல்லாத இது போன்ற தரம் கெட்ட வார்த்தைக்கு என்னைக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியும் விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன். நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். என்னுடைய 10 நாள் பிரயாணத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு 4ஆம் தேதி இரவு வருகிறேன். அதற்கு முன்னாடி 3 நாள் இன்னைக்கு வெளியே சென்று எங்களை பேசக்கூடியவர்கள் அண்ணி அண்ணி என்று என் கூட தான் இருந்தாங்க. இவ்வளோ ஒரு மனக்குறையை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கொஞ்சம் கூட கூசாமல் என் கூட நீங்க அண்ணி என்று பழகினீர்கள் என்று புரியல. இப்ப எனக்கு ஒரு சின்ன கதை மட்டும் தான் ஞாபகம் வருது. ஜீசஸ் கிரைஸ்ட் மறுநாள் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் என்பது அவருக்கு முன்கூட்டியே தெரியும். தன்னுடைய 10 சீடர்கள் அவர் கூட இருக்கிறாங்க. எல்லார் பத்தியும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக உங்களை நாங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். சிரித்துக் கொண்டார் அவர். ஆனால் மறுநாள் அதே சீடர்களில் ஒருவர் தான் நமது ஜீசஸ் கிரைஸ்ட காண்பிச்சு கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்பையும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நிச்சயமா நீதான் என்னை நாளை மறுநாள் காட்டி கொடுக்க போகிறாய் என்பதை நேற்று இரவே நான் அறிந்தேன் என்று அந்த மகான் சொன்னார். அந்த தருணம் தான் என் மனதிலே வந்தது. உண்மையா நான் சொல்றேன். அந்த அளவு ஒரு வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு, அந்த அளவு ஒரு பகைமையை வச்சுக்கிட்டு எப்படி என் கூட என்னுடைய சகோதரர், ஏன்னா என்னுடைய தொண்டர்கள் கேப்டனுக்கு தெரியும், என்னுடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் எப்படியோ அதுபோலதான் கடைக்கோடியில இருக்கிற ஒவ்வொரு கழக தொண்டரும் எனக்கு, கேப்டனுக்கும் அது போலதான். எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எங்களுடைய முதல் குடும்பம். கேப்டனும் நானும் வாழ்ந்தோம் 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 என்றால் தமிழ்நாடு மக்களுக்காக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக வாழ்ந்தோம் என்பதை நாளை சரித்திரம் சொல்லும். அதனால இது போல கேப்டன் கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறப்போ கட்சி எப்படி என் கட்டுப்பாட்டில் வரும்? அதனாலதான் சொல்றேன், யாரோ சொன்னவர் இன்னைக்கு வேற யாரோ கட்டுப்பாட்டுல சிக்கினதுனாலதான் உன்னுடைய வாயில இந்த போல வார்த்தைகள் வருகிறது என்பதை தெள்ள தெளிவாக நான் புரிந்து கொண்டேன்.
இன்னைக்கு யார் கட்டுப்பாட்டில் நீ இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை நீ பேசிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நன்கு அறியும். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன், கேப்டன் சொன்ன மாதிரி அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொல்லும் என்று உறுதியாக உங்க முன்னாடி சொல்றேன். ஏன்னா எங்கள் மனசு அப்பழுக்கற்றது. உண்மையாக நாட்டுக்காக தொண்டர்களுக்காக உழைக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த புனித பயணத்தில் இது போல 1,00,000 இல்ல 1 கோடி வீண் பழி சொற்களை எய்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டிற்கு இணையாக தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றியே தீர்வோம் என்ற ஒரே உறுதியோடு எங்கள் பயணம் என்றைக்கும் தொடரும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால யார் நேசிக்கப்படுகிறார்களோ அவர்களையே நேசிப்போம். அதே போல இஸ்லாத்துல சொல்வாங்க இறைவன் மிக பெரியவன் என்று. அந்த இறைவன் மிக பெரியவன் என்பதனாலதான் இந்த நல்லவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணி அமைத்து கொடுத்திருக்கிறார். போதும் இந்த லஞ்ச ஊழல்வாதிகள் ஆட்சி செய்தது, இனிவேல வரப்போகும் ஆட்சி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஆட்சியாக வர வேண்டும் என்று அத்தனை பேருமே உறுதியாக இருக்கிறீர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. அதனால நிச்சயமாக கேப்டன் ஒரு நல்ல முதல்வராக கூட்டணி மந்திரி சபையோட தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களாட்சி அத்தனை பேரையுமே முன்னேற்றி இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக நிச்சயமாக மாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால உங்க எல்லாரையும் பார்த்து இந்த நிமிஷத்துல நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? சொத்து குவிப்பு வழக்கிலே இன்னைக்கு ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வர வேண்டுமா? அதனால இந்த நல்லவர்கள் அத்தனை பேருக்கும் கோடிக்கணக்கான மக்களே நீங்கள் தான் எங்கள் கூட்டணி. இந்த நல்லவர்கள் கூட்டணி வெல்ல போவது நிச்சயம் என்பது போல 234 தொகுதியிலுமே நமது கூட்டணி வெற்றி பெற்று மாபெரும் சரித்திரத்தை படைச்சு நிச்சயமாக மாபெரும் வெற்றியை காண்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களே, தாய்க்குலங்களே, மாணவ மாணவிகளே, புதிய வாக்காளர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்வது மாற்றத்திற்கான தருணம். இந்த தருணத்தை நீங்க தயவு கூர்ந்து மிஸ் பண்ணிராதீங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு அந்த மாற்றத்தை நிகழ்த்தி 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு திருப்புமுனையை தமிழ்நாட்டில் உருவாக்கி புதிய சரித்திரத்தை படைப்போம் என்று உங்க எல்லோரையும் பார்த்து கேட்டுக்கொண்டு, வரப்போகும் 2016 தேர்தல் முடிவுகள் மே 19ஆம் தேதி வர்ற ரிசல்ட்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கு நாம் புரிய வைக்க வேண்டும். இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி, மக்கள் கூட்டணி, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய கூட்டணி என்பதை உறுதியாக நாம் அனைவரும் நிரூபிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இங்கு விழாவிலே பங்கேற்க வந்த அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.